இருக்கும் உரியடி போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கிறது. இதில் நம்மூர் சார்பாக ஜெயச்சந்திரனும் வெளியூர் சார்பாக ஒரத்தநாடு வெற்றிமாறனும் கலந்து கொள்கிறார்கள். அதனால் அனைவரும் வந்து கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்க அம்மா தேடுவாங்க, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். பிரியா பிரியா பிரியா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? இந்த உரியடியில நான் கலந்துக்க போறேன். எல்லா போட்டியிலும் நீங்க கலந்துக்கிறீங்க, இதுல வந்து ஜெயிச்சிருக்கீங்களா? அப்புறம் எது கலந்துக்கிறீங்க? இல்ல, இந்த போட்டியில நான் ஜெயிச்சே தீரணும்னு சபதம் எடுத்திருக்கேன். ஆனா அந்த சபதத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. இல்ல, நான் உரியடிக்கு போகும்போது நீ பானை பக்கத்துல நின்னுட்டு உஸ் உஸ்னு சவுண்ட் மட்டும் கொடு. நான் உரிய பக்கத்துல போயிட்டு பானை ஒரே அடி அடிச்சு நான் ஜெயிச்சிருவேன். சரி கேக்குறீங்க, உங்களுக்காக செய்யறேன் பாவப்பட்டு. எப்படியாவது இந்த போட்டியிலாவது ஜெயிச்சு தொலைங்க. கண்டிப்பா ஜெயிப்பேன். ஆனா நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீ குடுப்பியா? என்ன கேட்க போறீங்க? ஜெயிச்சிட்டு வந்து கேக்குறேன். தள்ளுங்க, நவரு 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 நவரு. 1 2 3 4 5 தள்ளி போங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்க. 7 8 9 10 தள்ளி நவரு 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 போங்க. எல்லாரும் தள்ளி இல்லைங்க, அது பக்கம் இல்லைங்க. ரெடி 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 போலாம். 25 ஓகே ஓகே, போலாம் போலாம். வெற்றிமா ரெடியா? தள்ளி தள்ளி இல்லைங்க, தள்ளி இல்லைங்கம்மா. ரெடி ரெடி ரெடி. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இப்போது முதலாவதாக ஒரத்தநாட்டைச் சேர்ந்த பசுமோன் அவர்கள் உரியடிக்க வருகிறார். இருப்பா இருப்பா இருப்பா, ஒரு நிமிஷம். கடவுளே, காப்பாத்தி விட்டுப்பா, காப்பாத்தி விட்டுருவில்ல? நீ வா, நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஓகேடா, கட்டுக்கிறேன் கட்டுக்கிறேன். ஐயோ, இந்த மாதிரி சொல்லிட்டு ஐயோ, ஒண்ணுமே தெரியலடா. பசும்பொன் களத்தில் இறங்கிவிட்டார். நேர்த்தியாக சென்று கொண்டிருக்கிறார். இவர் கரெக்டாக இலக்கை அடைந்து விடுவார் என்று தெரிகிறது. ஏங்கா, இந்த பையன் உரிய அடிக்க போறானா இல்ல நாம இந்த பையனை அடிக்க போறோமா? சும்மா இருடி இளவஞ்சி, ஆட்டம்னா அப்படிதான் இருக்கும். இரு பாப்போம், இவன் எங்க அடிக்க போறான். அடி மேல் அடி வைத்து செல்கிறார். இவர் போகிற போக்கை பார்த்தால் அருமையாக அடித்து விடுவார் போல் தெரிகிறது. பசுமான் அவர்கள் தடுமாறாமல் இலக்கை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் மிகவும் நேர்த்தியாக வந்து கொண்டிருக்கிறார். இவர் போகிற போக்கை பார்த்தால் உரிப்பானை அடித்து நொறுக்கி விடுவார் போல் தெரிகிறது. என்ன ஆனதோ தெரியவில்லை, நின்று யோசிக்கிறார். என்னடா சவுண்டே காணோம்? என்ன யோசிக்கிறான்? ஏய், என்ன போ அடிடா. போட்டியில ஜெயிச்சா என்ன வேணா கேப்பியா? எப்படி ஜெயிக்கிறேன்னு பாக்குறேன். என்ன சவுண்ட் பின்னால கேக்குது? என்ன பண்றாங்க? ஐயோ, அடிச்சிருவான் போல இருக்கு. பசும்பொன் வானையை நோக்கி அடிமேல் அடி வைத்து சென்று கொண்டிருக்கிறார். மிகவும் நேர்த்தியாக சென்று கொண்டிருக்கிறார். அருமை அருமை. அவர் போகிற போக்கை பார்த்தால் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவரே அடித்திருவார் போல் தெரிகிறது. ஆஹா, அருமை அருமை, பிரமாதம். இலக்கை நெருங்கிவிட்டதாக உணர்கிறார். நின்று விட்டார். பானையை உடைக்க தயாராகிறார். பானையை அடிக்கப் போகிறார். அடிக்கப் போகிறார். ஏண்டா பொடியா, நீ
வந்தியா இல்ல மோர் பானையை உடைக்க வந்தியா? உரி அடிக்க தாங்க போனேன். ஊரி பானை அடிக்கிறது போல மோர் பானை உடைச்சிட்டேன். எப்படியோ உடைச்சது பானை தானக்கா. இடிச்சிட்டு பேச்ச பாரு இப்ப பேச்ச. நீ போல உன் மண்டை ஐயோ, உடைக்க போறேன். வேண்டாம்க்கா. நான் ஓடி போயிடுறேன். என்ன அந்த பக்கம் போ. இந்த பக்கமா அந்த கிளவி இருக்கு. ஏய், போ. ஐயோ, அடிக்கிறீங்க. ஏய், போய் உடைக்க. என் பொழப்பெல்லாம் போச்சடா படுவாய் பையன் என் பொழப்ப கெடுத்துட்டானே நான் என்ன பண்ணுவேன் இனிமே இங்க வாடா. உனக்கு என்னம்மா? என்னடா உரி அடிக்கிற நீ? ஐயோ, கொட்டாதே. ஊர் மானத்தை வாங்குறதுக்காகவே இங்க இல்ல, வந்திருக்கியா? என்- உரி இங்க இருக்கு, நீ அந்த பக்கம் போன. என் காதலி பிரியா என்ன கவுத்துட்டான். ஐயோ அம்மா. சரி போ, நீ போய் அந்த வெற்றிமாறனை கூட்டிட்டு வா. சரி. போ. போடா. அடுத்ததாக ஒரத்த நாடு கபடி டீம் கேப்டன் திரு வெற்றிமாறன் அவர்கள் இப்போது உரியடிக்க வருகிறார். டேய் ரமா, உன் வெள்ளம் உரியடிக்க போறான். ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவான். அதாண்டி எனக்கும் பயமா இருக்கு. ஒரு அவன் ஜெயிச்சிட்டா மூஞ்சிக்கு நேரா வந்து கேலி பேசுவானே. இப்ப என்ன பண்றது சாரு? இரு பார்க்கலாம், பயப்படாத. ஹாய், நான் உரியடிக்க போறேன். தெரியும், மைக்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜெயிக்க போறது நான் தான். அது தெரியாது. ஜெயிச்சுட்டு வந்து பேசுறேன். மிஸ்டர், வாய்ஸ் விடலாம் வேண்டாம். முதல்ல உரிப்பானையை உடைச்சிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பானை உடையிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். சரியான பொறுக்கி போய. வெற்றிமாறன், சொல்லுங்க அக்கா. இங்க பாரு, பிறந்த ஊருக்கு வெற்றி தேடி தரணும். நம்ம ஊரு பேரை காப்பாத்தணும், சரியா? இது பாரு, நீதான் இன்னைக்கு பானை உடைச்சு ஜெயிக்கணும், சரியா? கண்டிப்பா. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளு, நான் பண்றேன். நீங்க உதவி செய்யறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா. கண்டிப்பா இந்த போட்டியில நியாயமா விளையாடி ஜெயிப்பேன். நீங்களே பாருங்க, நம்ம ஊர் மானத்தை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். ஏங்கா, இந்த வடிவு இருக்காளே, அவ ஊர்க்காரன்ட்ட என்னதான் கிசுகிசுன்னு பேசிட்டு இருப்பா. என்னத்த பேசினா என்ன? அந்த மூஞ்சிய பாரு, ஜெயிக்கிற மூஞ்சியா அது. அக்கா, யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, அந்த டப்பாக்காரி ஊருக்காரன் மட்டும் ஜெயிக்கவே கூடாது. வரேங்க. சரி. ஏ தம்பி ராசா, இங்க வா. வா. என்னையோ வெற்றிமாறா, வா. ஏ ராசா, நீ வீட்டுக்கு ஒரே புள்ளையா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்குதான்ப்பா. அப்படிதான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன போ? ராசா, நான் சொல்றத கேளுப்பா. நீ இந்த உரி அடிச்சேன்னு வச்சுக்கோ, உயிரோட திரும்ப போக முடியாது. பானைக்குள்ள பணம் இல்ல, பாம்பு இருக்கு. அது நேரா உன் தலையில விழுந்து உன்னை கொத்திடும், செத்து போயிடுவ. பாக்குறதுக்கு என் தம்பி மாதிரியே இருக்க, அதான் சொன்னேன். பொய் சொன்னாலும் அதை நம்புற மாதிரி சொல்லணும். பைத்தியக்காரன் கூட நீங்க சொல்றத நம்ப மாட்டான். வரேன்க்கா. என்னக்கா இவ இப்படி சொல்லிட்டு போறான்? அவன் சொல்றது உண்மைதானே? இப்போது வெற்றிமாறன் களமிறங்க தயாராகிறார். கண்கள் கருப்பு துணியால் கட்டப்படுகிறது. அவரை திசை திருப்பதற்காக சுற்றி விடுகிறார்கள். வெற்றிமாறன் புறப்பட தயாராகிறார். களத்தில் குதித்து விட்டார். அடிமேல் அடி வைத்து மிக நேர்த்தியாக ஆரம்பித்திருக்கிறார். இவர் உரி அடிப்பாரா பார்க்கலாம். மிக நேர்த்தியாக சென்று கொண்டிருக்கிறார். இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் வெற்றிமாறன். அடிமேல் அடி வைத்து பக்குவமாக சென்று கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கிறார் வெற்றிமாறன். இதிலும் வெற்றி பெறுவாரா? நீதான் ஜெயிக்கணும். சரியா இவனை ஜெயிக்க விடக்கூடாது. டைவர்ட் பண்ணு. வெற்றிமாறன், சரியா வந்துட்டீங்க. அப்படியே இடது பக்கம் வாங்க. அப்படிதான் இடது பக்கம் வாங்க. தப்பான சிக்னலா கொடுக்குறேன். இப்ப பாரு. இல்ல, நீங்க தப்பு வரீங்க. வெற்றிமாறன் இந்த பக்கம் இல்ல. வெற்றிமாறன் ஆல் தி பெஸ்ட். வெற்றிமாறன் இலக்கை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். இலக்கை கணிக்கிறார். இன்று நிதானமாக குறிப்பார்த்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக உரையடிப்பார் என்றே தோன்றுகிறது. என்ன பண்றதா? இதான் சரியான பிளான். எப்படியும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல. இருடா மவனே. வெற்றிமாறன் உரியடிக்க தயாராகிவிட்டார். இதான் சரி. கம்பை தூக்கிவிட்டார். அடிக்கப் போகிறார், அடிக்கப் போகிறார், அடித்து விட்டார். குறி தவறிவிட்டது.
அவரை தோடு யார் போட்டுப்பா? எல்லாம் இவ வேலையா தான் இருக்கும். மிக சரியாக வந்த வெற்றிமாறன் கண்ணிமைக்கும் நேரத்தில் தனது வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார். அடுத்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இளம் சிங்கம் பாயும் புலி நமது ஊரின் தங்க கட்டி ஜெயச்சந்திரன் அவர்கள் உரியடிக்கப் போகிறார். மாமா கண்டிப்பா நீங்க தான் உரியடிக்கணும். மாமா அடிச்சுடுவீங்கல்ல? அதுல என்ன நீ சந்தேகம்? என் அண்ணன் கண்டிப்பா ஜெயிக்கும். ஆமா அண்ணே ஜெயிச்சிருங்க. ஜெயச்சந்திரா ஜெயச்சந்திரன் தயாராகிவிட்டார். அவரது கண்கள் கட்டப்படுகிறது. அவரை திசை திருப்ப சுற்றி விடுகிறார்கள். ஜெயச்சந்திரன் தயாராகிறார். ஜெயச்சந்திரன் இலக்கை நோக்கி புறப்பட்டு விட்டார். தனது ஒவ்வொரு அடியையும் மிக நேர்த்தியாக எடுத்து வைத்து ஆரம்பித்து விட்டார். நிதானமாக புறப்படுகிறார். அவரது நடையில் ஒரு நம்பிக்கை தெரிகிறது. மிக நிதானமாக தெளிவாக சென்று கொண்டிருக்கிறார். அவர் கண்டிப்பாக அடிப்பார் என்று தெரிகிறது. அண்ணே வா நீ வா. கரெக்ட்டா தான் வரீங்க. இப்படி அப்படிதான் கரெக்ட்டா வரீங்க. அப்படிமா கரெக்ட்டா வர வா. அண்ணே வா. சற்று தடுமாற்றத்திற்கு பிறகு மீண்டும் தன் இலக்கை நோக்கி முன்னேறுகிறார் ஜெயச்சந்திரன். ஜெயச்சந்திரன் அருமையாக வந்து கொண்டிருக்கிறார். இலக்கை அடைந்து விடுவார் போல் தெரிகிறது. ஆம், வந்து கொண்டிருக்கிறார். வந்துவிட்டார், வந்துவிட்டார். அவர் வருவதை பார்த்தால் நமது ஆயக்குடி மானத்தை காப்பாற்றுவார் போல் தெரிகிறது. ஜெயச்சந்திரன் நின்று நிதானமாக யோசிக்கிறார். அவர் இலக்கை கணித்து விட்டார் என்று நினைக்கிறேன். மாமா கமான் மாமா அடிங்க. ஆம், கம்பை உயர்த்துகிறார். அவர் இந்த பானையை உடைத்து ஆயக்குடி மானத்தை காப்பாற்றுவாரா இல்லையா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். கைகளை உயர்த்தி தயாராகிறார். அடிக்கப் போகிறார். அடித்து விட்டார். ஆயக்குடியின் மானத்தை ஜெயச்சந்திரன் காப்பாற்றி விட்டார். வெற்றி வாங்கக்கூடிய ஜெயச்சந்திரனுக்கு மலர் மாலையை யாரோ அணிவிக்கிறார்கள். வெற்றி புன்னகையோடு ஜெயச்சந்திரன். எங்க போயிட்டா? ஆமா, ஏன் என் கழுத்துல மாலையை போட்டா? யார் இவ? கடைசி வரைக்கும் முகத்தையே பார்க்க முடியலையே.
எங்க போயிடுவா? இன்னும் திருவிழா இருக்குல்ல, பாத்துக்கலாம். என்னடி வடிவு டான்ஸ் பாப்பா, உன் மூஞ்ச கொண்டு போய் எங்கடி வச்சுக்க போற? அம்மா வடிவு, உன் ஊர்க்காரன் சும்மா பந்தா மட்டும் காட்டுறான், வேலைக்கு ஆக மாட்டான் போல இருக்கே. அடியே அம்மாளு, நான் மயில், ஆடுவேன் பாடுவேன். நீ வான்கோடி, பிரியாணிக்கு தான் லாய்க்கு, ஆடெல்லாம் நினைக்கவே கூடாது. என்கிட்ட மோத நினைச்ச உன் மூக்கு தான் உடையும். அடைச்சி போங்கடி. இதுக்கப்புறம் வர போட்டிங்கல்ல உங்க கதை தான் கந்தலாக போகுது. யார் கதை கந்தலாவதுன்னு பாக்கலாம். பாத்தியாக்கா என்ன திமிரா பேசிட்டு போறான்னு? கபடியில ஜெயிச்சிட்டோங்கிற திமிரு. அக்கா, இனி வர போட்டியில எல்லாம் அவ ஊர்க்காரங்களை ஜெயிக்கவே விடக்கூடாதுக்கா. என்ன மிஸ்டர், பெரிய ஹெர்குலிஸ் நினைப்பா? இந்த பூமி வீரம் வளைஞ்ச பூமி, வேற ஊர் ஆளுங்களுக்கு இங்க இடம் கிடையாது. அம்மா வீரா தாயே, திருகாணி இல்லாம உங்க தோடு கலண்டு கீழே விழுந்துருச்சு, எல்லாமே எனக்கு தெரியும். இந்த அப்படிங்க. அப்புறம் உங்க கொலுசு சத்தம் ரொம்ப இனிமையா இருந்தது. இப்படி ஜெயிக்கிறதுக்கு ஐயோ வாங்க. ஏய், இவன் கெட்டிக்காரனா இருக்காண்டி. நீ கொலுச சத்தம் போட்டு மாமாக்கு வழிகாட்டினது இவனுக்கு தெரிஞ்சு போச்சுடி. ஏய் சும்மா இருடி, வா போலாம்.